மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உழவாளை என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும் என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களை எல்லாம் மலர்களாக்கி கற்களை எல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம். விசில் காற்று இசைத்த முதல் ராகம். மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள். விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும் போது அகம்பாகம் இருக்காது. அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது. ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட. நீங்க படிங்க படிங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும். மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. உட்காருங்க 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 உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாதீங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க.
குடந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்மன் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி. தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம், நில சீர்திருத்தங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாக்கும் நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது. 1980களில் இயந்திரமயமாக்கல், பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார், சந்தைசார் வேளாண்மை உருவெடுத்தது. 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரிய சக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயியின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையாகவும் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக சவால்களை சந்திப்பது வேளாண் தொழிலாக தான் இருக்கிறது. இயற்கை அன்னையின் திருவிளையாடல்கள், சில நேரங்களில் எல்லை மீறுதல், தொழிலாளர் பற்றாக்குறை, குன்றும் மண்வளம் மற்றும் நீர்வளம், அதிக உற்பத்தி செலவு ஆகிய சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு உலகெங்கும் நலங்கொள்ளா பசியென்ற பிணித்திருக்க பழுதின்றி பயிர் தொழில் பார்த்தாலும் விலை பொருளுக்குரிய விலை கிடைக்காமல் போகும்போது வேளாண்மையினை கைவிட்டு விடலாம் என்று கூட நினைக்கும் நிலை எழுகிறது. எனவேதான் வேளாண்மையும் உழவர் நலனையும் ஒரு சேர காப்பதில் உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. அதனை சொற்களாக மட்டும் சொல்லாமல் செயலாக உணர்த்தவே விவசாயிகள் வெற்றி பெற்றாலன்றி வெற்றி தமிழகத்தை நாம் காண முடியாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் அறிவுரைக்கு ஏற்ப சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களில் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் சென்று
சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்க பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர் முதலியோர் அழைத்து பேசி அவர்கள் கருத்துகள், கோரிக்கைகள் இடமளிக்கும் வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அரசு வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும், குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் உழவர் நலம், வருமான உயர்வு, நீர் வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பலனளித்து கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹேவ் எ சான்ஸ் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் வலியுறுத்திய அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பே விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தி உயர்வுக்குமான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி துறையால் தொடங்கப்பட்டு விட்டன. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள C மற்றும் D பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வு கூட்டங்கள் நடத்தி கண்காணித்து வருகிறார். இதனால் இதுவரை 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் பிளான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கு, குறிப்பாக பெங்களூரா ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது. எனவே
பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகையை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துருவினை அனுப்பி முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரு ரகத்தின் அறுவடை முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் திட்ட நடைமுறைகள் தெளிவாக வகுக்கப்பட்டிருப்பதால் இனி வருங்காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை முற்றிலும் தயாராக உள்ளது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27 ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டனாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தினை அதிகரித்து தன்னிறைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடி தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையும், இயற்கை பேரிட காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியாய் மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்பு படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீர் தேங்க வடித்துவிட நிறையாய் மடைகள் நீக்கி பரம்பு அடித்து குறைவில்லாம குண்டினில் குளிஞ்சி போட்டு மிதித்து விரைநெலின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்று விட்ட செய்தியை செங்கோட்டு பல் சிறப்பாக விவரிக்கிறது. நாற்று விடுவதற்கே இத்தனை பணிகள். முழுமையாக ஒரு பயிரை விளைவித்து மகசூல் எடுத்து அதனை விற்பனை செய்து வருமானம் காண எத்தனை பணிகள், புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், தரமான இடுபொருள்கள் முதலியவற்றை காலத்தை கிடைக்க செய்யவும் விவசாயிகளோடு தோளோடு தோள் கொடுத்து உற்பத்தினை பெருக்கவும் வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிற மண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு
குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4 கோடியே 50 லட்சம் ரூபாயிலும், உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும், மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும் 2026-27 ஆண்டில் 9 கோடியே 12 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்மை நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும், நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும், நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்த்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2,000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2,000 ஏக்கரில்
செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம். விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டில் 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம். சரியான நேரத்தில் விவசாயிகள் கிடைக்கும் தகவல் சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திர வழி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி, கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி விற்பனை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும், உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன் அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரில் இருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி இதனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம். தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை,
வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமைத்திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல். புரதச்சத்து, நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும் குளுட்டான், கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம். தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17,70,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மேலே கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள். விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 ஆண்டில் அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம்.
வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புணும் காத்ததை ஒலிகளை தட்டை புடைனர் புனம்தோறும் கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும், பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாட்டிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர் என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைப்புணும் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முனை விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்று பண்டிகையால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பண்டிகையால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7,35,00,000 நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்றுப்பன்றி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35,00,000 மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டு பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகில் உள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காற்று பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும், நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தி கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு 70%, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56,72 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு
மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும்.